வந்துச்சு. 2 மாசம் முடிஞ்சிச்சு. இது 3வது மாசம். இந்த 2 மாசமா நம்ம யாரும் ஒருத்தர் சந்திக்காம உரையாடல்கள் இல்லாம இருக்கிறது உடம்ப விட்டு உயிர் போன மாதிரி இருக்குது. அதுவும் நம்ம ஐயாவோட அந்த மண்ணை மிதிக்காம ஐயாவும் பார்க்காம இருக்கிறது அது உயிர் இல்லாத இந்த உடம்புக்கு சமம் பண்ற மாதிரி ஆகி போச்சு நிலைமை. இது எல்லாமே காலத்தோட கட்டாயம். சில விஷயங்களை அனுபவிச்சுதான் ஆகணும்னு விதி இருந்ததுன்னா அதை யாராலையும் மாற்றவே முடியாது. ஐயா சொன்னதுதான், விதியை ஜெயிச்சவங்க இந்த உலகத்துல ஒருத்தர் கூட இல்லை. அதை ஜெயிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கோம், அவ்வளவுதானே தவிர ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை விதி யாருக்கும் கொடுக்கட்டும் இல்லை. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. ஆனா நாம யாரும் விதியை நினைச்சு விதிக்கு எதிராக நம்ம போகல. விதியை ஜெயிக்கிறதுக்கு நம்ம குருநாதர் வழி சொன்னாரு. அந்த குருநாதரை கொண்டாடுறதுக்கான கூட்டம் தானே தவிர இது நம்ம சுயநலமா யாரும் எதுவும் பண்ணவே இல்லை. நம்மளுடைய செயல்கள் எல்லாமே நம்மளுடைய குருநாதரை கொண்டாடணும். அவரு நமக்காக பாடுபட்டாரு. அவருக்காக நம்மளால முடிஞ்ச விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம். நாமளும் அவருக்காக பாடுபடுவோம் பட்டிருக்க கூட்டம் தான் இங்க இருக்குது. இங்க வந்த கூட்டம் எல்லாமே குருநாதருக்காக வந்த கூட்டம் தான். மற்றபடி வேற யாரும் இங்க யாருக்காக யாரும் வரல. அதுக்கு அடுத்தபடியா இந்த கலைகள், ஐயாவோட கலை ஒரு நெருப்பு மாதிரி. அந்த நெருப்பு என்ன பண்ணோம், பார்க்கிற எல்லாத்தையும் நெருப்பா மாற்றக்கூடிய சக்தி அந்த பாடத்துக்கு உண்டு. ஆனா அதை கொடுக்கக்கூடியவங்க சரியா இல்லைன்னா, அதை கொடுக்கக்கூடியவங்களுக்கு அந்த மன சுத்தம் இல்லைன்னு சொன்னா அந்த பாடமும் தன்னோட பலத்தை இழந்துரும். கர்ணனுக்கு எல்லா அஸ்திரமும் தெரியும், எல்லா கலையும் தெரியும். ஆனா அவன் ஜெயிச்சானா அப்படின்னா ஜெயிக்கல. ஏன்னா அவன் யார் கூட சேரக்கூடாதோ அவங்க கூட சேர்ந்ததோட விளைவு. அது மட்டும் இல்ல, பாஞ்சாலி துகில் உரியத்துக்கு காரணமா இருந்தவனும் அவன் தான். ஒரு வள்ளல் சொன்னா எப்படி கர்ணனை இந்த உலகம் சொல்லுதோ அதே அளவுக்கு மகாபாரத போர் நடக்கிறதுக்கும் காரணமா இருந்ததும் அதே கர்ணன் தான். அவன் மட்டும் அன்னைக்கு பாஞ்சாலிய துகில் உரியலாம் அரசவையில கொண்டு வாங்க இழுத்துன்னு வாங்கன்னு அவன் அன்னைக்கு சொல்லாம போயிருந்தால் மகாபாரத போர் ஒருவேளை நடக்காம கூட போயிருக்கலாம். அந்த அவமானத்தினாலதான்